கடந்த வாரம் ஒரு பொய்யான வழக்கை மாவட்ட செயலாளர் அக்பர் அவர்கள் மீது 3 வழக்குகளோடு ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி முன்னால் அவரை கொண்டு சென்று நிறுத்துகிறார்கள். அந்த நீதிபதி கேட்கிறாரு, என்னப்பா வழக்குன்னு நம்ம மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்கிறாரு. நம்ம மாவட்ட செயலாளர் சொல்றாரு, ஐயா நான் வந்தவாசியில கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது, அதை கண்டித்து காவல்துறைக்கு எதிராக ஒரு போஸ்டர் ஒட்டினேன். அதற்கு அப்புறம் இதுவரைக்கும் எங்கள் மீது 4 வழக்குகள் இந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திக் அவர்களால் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே, அது மட்டும் இல்லாம 2018 ஒரு பகுதியில் ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தை இவர் தடுப்பதற்காக அங்கே செல்றார். அப்ப இதே மாதிரி இருந்த ஒரு டிஎஸ்பி இவரோட பேர் அதுல கோத்து விட்டுட்டார். அந்த வழக்கை நாம் உயர் நீதிமன்றத்தில் குவாஷுக்கு போயிட்டோம். அந்த வழக்கையும் சேர்த்து இவர் ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 302 கொலை செஞ்சாருன்னு சொல்லி ஒரு வழக்கை சேர்த்து கொடுக்குறான். ஆனால் அந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கிலே முகாந்திரம் கிடையாது. போன 2 மாசத்துக்கு முன்னாடி ஹைதர் அலி வரும்போது இதே அக்பர் தலைமையில பொதுக்கூட்டம் நடக்குது, நீ தான் பாதுகாப்பு கொடுக்குற, 4 வருஷமா அப்ஸ்காண்டிங்னு சொல்றியே, நான் என்ன புட்ட பசங்க நினைச்சிட்டு இருக்கியான்னு ஒரு நீதிபதி கேட்கிறார். ஆனால் இதுவரைக்கும் கூட காவல்துறை அந்த அதிகாரி மீது எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க. நான் இந்த வடக்கு மண்டலத்துடைய காவல்துறை தலைவர் மரியாதைக்குரிய ஐஜி அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்திருக்கிறோம். இதுவரை அந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திக் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறீங்க. இதே தொடர்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஜனவரி 26 அன்று கம்ப்ளைண்ட் கொடுத்தது நம்ம மாவட்ட தாக்கியதுக்காக. அதே மாதிரி எங்க மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் அசாருதீனை அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி அவர் தாக்குறார். அந்த இளைஞர் அணி செயலாளரை வச்சு ஒரு வழக்கு கொடுக்கிறோம். இது வரைக்கும் அது ஒரு சிஎஸ்ஆர் போட முடியல. ஆனா என்ஐஏ என்ற பேர்ல 200 பேர் மேல வழக்கே போடாம நீங்க உள்ள வச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க காவல்துறையில இருக்கிற அந்த கார்த்திக் என்பவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, நாங்க நடத்தின பொதுக்கூட்டத்துக்கு அவர் சொல்றாரு, நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்களே சிறைவாசிகளை கண்டிச்சு, அவங்க எல்லாம் நல்லவங்க நீங்க நினைக்கிறீங்களா எங்களை திருப்பி கேட்கிறார். அப்ப எந்த அளவுக்கு ஒரு RSS சித்தாந்த அடிப்படையில செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியை நீங்க வந்தவாசியில போட்டிருக்கிறீங்க. கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக சென்சிட்டிவான ஏரியாவா காவல்துறை வந்தவாசியை பார்க்குதுன்னும் பொழுது ஒரு சகோதரத்துவத்தோட பணி செய்யக்கூடிய ஒரு அதிகாரியை தயவு செய்து காவல்துறை அங்கே நியமிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தலைமையினுடைய உத்தரவு பெற்று ஜனவரி 26 அன்று வந்தவாசி காவல் நிலைய அந்த துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை ஒட்டுமொத்த வடக்கு மண்டலத்தின் சார்பாக முற்றுகையிடப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இன்றைக்கு இந்த சமூகத்திலே எனக்கு தெரிஞ்சு ஒரு சில எம்எல்ஏக்கள் உள்ள போயிருக்காங்க நம்ம சமூகத்தின் சார்பாக. அவங்கள பத்தி நம்ம பேசி நம்முடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஆனால் அங்கே ஒரு தோழர் தொடர்ந்து கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே நின்று ஜெயித்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களுடைய பிரதிநிதியாக இங்கே நம்முடைய உரையாற்ற வருகிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் நெல்லை தாஹா உமர் அவர்கள்.